வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான பல விஷயங்களை பற்றி விவாதிக்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு விஷயம் வின்டர் ஸ்டார்ம். ட்ராவலில் என்னென்ன இடையூறுகள் இருக்க போது, இப்போ யாராவது நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணால் ஃப்ளைட் கேன்சலேஷன் இருக்குமா, நீங்கள் எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறது, மிக முக்கியமான ஒரு விஷயம். ஐஸ் ரைடு போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நான் பேச மறந்துட்டேன். ஆக்சுவலாக பாஸ்போர்ட் கார்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது, அண்ட் ரியல் ஐடியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் விரிவாக டிஸ்கஸ் பண்ணலாமா? இது ரெண்டுமே ஐஸ் ரைடு அப்போ எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வாங்கி வைக்கிறது மூலியமாக அப்படின்னு பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம சேனலில் ட்ராவல் எக்ஸ்பர்ட் திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் தான் கலந்துக்க போகிறாங்க. சிட்டியார் ட்ராவலோட ஃபவுண்டர். உங்கள் எல்லாருக்குமே நன்கு பரிச்சயமானவர். அவர் நிறைய விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் பிரகாஷ் ப்ரோ, மிக நன்றி. ஏன்னா பனிப்புயலுக்கு இடையில நீங்கள் வந்திருக்கீங்க, நிறைய ட்ராவல் ரிலேட்டடாக போயிட்டுருக்கு. உங்கள் டயத்துக்கு ரொம்ப நன்றி பிரகாஷ் ப்ரோ. வணக்கம் பிரேம். அப்புறம் முதல்ல உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா 100K வியூவர்ஸ் ரீச் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா லாஸ்ட் வீக் நான் டாலஸ் நிறைய பேர் உங்களை பத்தி ரொம்ப நல்லா பேசினாங்க. ஸோ நீங்க நிறைய பப்ளிக்கா என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. தேவை கண்டினியூ பண்ணட்டும் அப்படிங்கறது என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் பிரகாஷ் ப்ரோ. இது எல்லாமே நேர்களால் இருந்ததுனால தான் முடிஞ்சது. ஏன்னா அவங்க தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே வந்திருந்தாங்க. ஒரு கம்யூனிட்டியை எப்படி முன்னேறது அண்டு எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு ரொம்பவே என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே மக்களால் தான். அண்டு எகைன் எக்ஸ்பர்ட்ஸ் லைக் யூ நீங்கள் நிறைய கொலாபரேட் பண்ணி நிறைய ஷேர் பண்ணிட்டே வந்திருந்தீங்க. அதுவும் மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து. ஈவன் லாஸ்ட் வீடியோ நீங்கள் சொன்ன வீடியோ எப்படி இந்தியன் பாஸ்போர்ட் இங்கே ரினியூவல் பண்ணுறதுங்கிறது பல பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து. பல பேர் அது சம்மந்தமாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. எனக்கு இந்த வீடியோ இன்னும் 1 மாதம் 2 மாதம் முடிவு வந்தால் இன்னும் கொஞ்சம் எனக்கு எளிமையாக இருந்திருக்கும் என்னோட பாஸ்போர்ட் ரினியூவல்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி பிரகாஷ் ப்ரோ. நன்றி. இப்போ அந்த பாஸ்போர்ட்டில் ஒரு விஷயம், அந்த சில பேர் எங்கே கன்ஃபியூஸ் ஆகுறாங்கன்னா, அந்த ரினியூவல் பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ சைஸில் தான் சில கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸோ இப்போ 2x2 இல்லை வேறு சைஸாங்கிறதுல ரொம்ப குழப்பமாக இருக்குது. அதில் அங்கே தான் மக்களுக்கு கொஞ்சம். ஆமாம், இதில் என்னென்னா இப்போ பாஸ்போர்ட் இந்தியன் பாஸ்போர்ட் ரினியூவல் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட். இது நீங்க யூஎஸ் பாஸ்போர்ட்டோ இல்ல மற்ற கண்ட்ரி பாஸ்போர்ட் வச்சிருந்தீங்கன்னா ஆன்லைன்ல ரினியூ பண்ணுவீங்க. பேப்பர் டாக்குமெண்ட் எதுவுமே கிடையாது. நம்ம பாஸ்போர்ட் பண்ண சொல்ல மட்டும்தான் ஒரு 50 பேப்பரு, ஒரு ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை வச்சு அனுப்புறது எல்லாமே சேர்ந்து இருக்குது. அப்புறம் நீங்க உண்மையா இருக்கிறீங்களா இல்லையா எல்லா ப்ரூஃபையும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுல கன்ஃபியூசிங் டாக்குமெண்டேஷன் வேற இருக்குது. என்னன்னா பாஸ்போர்ட் சேவால போய் தான் நம்ம டாக்குமெண்ட் அப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட போட்டோ அப்லோட் பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்றோம் இல்லையா. 35-45 அந்த மெஷர்மெண்ட் இந்தியன் பாஸ்போர்ட் சைஸ் மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனா அதே இதை விஎஃப்எஸ்க்கு வந்தீங்கன்னா 2x2 கொடுத்துருப்பாங்க. 2x2ங்கிறது இன்ச்சஸ்ல. நம்ம யூஎஸ் பாஸ்போர்ட் சைஸ் நீங்க கட் பண்ணி எல்லாம் எதுவுமே பண்ண தேவை கிடையாது. நம்ம அனுப்புறது ரெகுலர் 2x2 தான் அனுப்பணும். நீங்க நிறைய ரெடிட்டோ அதுல எல்லாம் வாசிச்சீங்கன்னா இப்படி கட் பண்ண அப்படி கட் பண்ணலாம் சொல்லியிருப்பாங்க. அப்படி எதுவுமே தேவையில்லை. நம்ம விஎஃப்எஸ்ல இருக்கிற அந்த செக்லிஸ்ட் படி 2x2 போட்டோ போதும். 3 போட்டோ கட்டாயம் அனுப்பணும். நிறைய பேர் 2 போட்டோ மட்டும் வச்சு அனுப்பிடுவாங்க. அந்த போட்டோ கொண்டு போய் ஃபார்ம்ல ஒட்டிடுவாங்க. அது ஒட்டவும் கூடாது. ஃபார்ம்ல என்ன பண்ணணும்னா போட்டோ அப்லோட் பண்ணி இருக்கிற போட்டோ அப்லோட் பண்ணணும். அந்த இமேஜ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அப்லோட் பண்ணிட்டு இந்த அப்லோட பிரிண்ட் அவுட் பண்ணி, இதுல இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, சிலவங்க பிரிண்ட் அவுட் எடுக்க சொல்ல அந்த 3வது பேஜ்ல சிக்னேச்சர் ஒண்ணு இருக்கும். அந்த சிக்னேச்சர் பிரிண்ட் அவுட் எடுக்க வராது. ஆனா அவங்க செக்லிஸ்ட்ல போட்டு 4th பேஜ்ல சைன் பண்ணுங்க அப்படின்னு இருக்கும். அந்த 4th பேஜ் நீங்க தேடிட்டு இருப்பீங்க. 4th பேஜ் எம்டியா இருக்கும். பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா 3rd பேஜ் தான். 3rd பேஜ்ல லாஸ்ட்ல இருக்க கட் ஆயிருக்கும். நீங்க சிக்னேச்சர் போட நிறைய பேர் அப்ளிகேஷன் அனுப்பிடுவாங்க. அவங்க செல்ஃபா பண்றாங்க. இப்ப நம்மகிட்ட வரவங்களுக்கு நாங்க போனா திருப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்களுக்கு திருப்பி சைன் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பிரிண்ட் அவுட் எடுக்க கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க ஸ்ட்ரிங்க் பண்ணிட்டு மார்ஜினுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரிங்க் பண்ணிட்டு சைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3வது பிக்சரை ஃபேஷியல் சேஞ்ச் இல்ல, நான் மாறல அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். அது கட்டாயம் நம்ம அனுப்பணும். சைன் பண்ணி அதை அனுப்பணும். இருக்கும் அந்த விஎஃப்எஸ் செக்லிஸ்ட்ல. அந்த ரீசன் என்ன அப்படின்னா, சிலவங்க தாடி வளர்த்துருப்பாங்க பெருசா, இல்ல டர்பன் போட்டிருப்பாங்க பஞ்சாபிஸ்ல, இல்ல ரிமூவ் பண்ணிருப்பாங்க, இல்ல ஆட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த சேஞ்சஸ் இல்ல இருக்குது அப்படிங்கறத கிளியர் பண்ணணும். அதுதான் மேஜர் சேலஞ்சஸ் இருக்கு இப்போ பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல. கரெக்ட். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. போன வீடியோவில் நல்லா எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு 1/2 கிலோக்கு டாக்குமெண்ட் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது இந்த ஒரு பாஸ்போர்ட் ரினியூவலுக்கு. ஸோ நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ட் எகே நீங்கள் சொன்னீங்க அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ. ஸோ அந்த அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ தான் நமக்கு பாஸ்போர்ட் புக்கில் வரப்போகுது. ஸோ அது ரொம்ப கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை அப்லோட் பண்ணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுமே சொல்லுங்க. கண்ணாடி போட்டிருந்தோம்னா அந்த கிளார்லாம் இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணா கண்ணாடி இல்லாமல் ஃபோட்டோ எடுங்க.
ஒயிட் ஷர்ட் போடாம இந்த கொஞ்சம் டார்க்கர் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். அதுதான் மேஜர் ரெக்குவயர்மெண்ட். டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்றவங்களும் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, பழைய பாஸ்போர்ட் வச்சிருப்பாங்க. அதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் கேசஸ் எல்லாம் ரொம்ப வந்தது. என்னன்னா டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? சோ எப்படின்னா ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட் வச்சு இந்தியாவில பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருப்பாங்க. எஸ்எல்சி இல்ல ஹெச்எஸ்சி சர்டிபிகேட் வச்சு டேட் ஆஃப் பர்த் பண்ணிருப்பாங்க. இப்ப இங்க கிரீன் கார்டு வாங்குறவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா பர்த் சர்டிபிகேட் வேணுங்கிறதுக்காண்டி அப்ளை பண்ணி வாங்கியிருப்பாங்க. அப்போ வாங்க சொல்ல டேட் ஆஃப் பர்த் டிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேலஞ்ச் இருக்கும். அதனால உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்காம இருக்கலாம். நிறைய பேர் அப்ளை பண்ணி 1 year வராம இருக்குது, அப்டேட்டே இல்லாம இருக்கும். இல்ல பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் திருப்பி 2 டைம் திருப்பி வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம அப்ளை பண்ணவங்க சொல்றாங்க 2 டைம் வந்திருக்கு, 3 டைம் வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிட்டு அப்படின்னு. சோ அது ஒரு டைம் செக் பண்ணுங்க. தட்கல்ல அப்ளை பண்ணணும் அவசியமே இல்லை. எல்லா இதுக்கும் போலீஸ் வெரிஃபிகேஷன் கட்டாயம் போயிருது மேக்சிமம். ஏன்னா டேட்டா சேஞ்சஸ், அட்ரஸ் ஏதாவது இருக்கும், ஏதாவது ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் ட்ரிகர் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ டவுன் ஆயிடும். சோ தட்கல்ல அப்ளை பண்ணாலும் நின்னுக்கிறோம். சோ நம்ம வந்து டாக்குமெண்டேஷன் பார்ட்டை கொஞ்சம் நல்லா பண்ணிட்டாலே பாஸ்போர்ட் வந்து தட்கலோ ரெகுலர் ப்ராசஸோ சீக்கிரம் வந்துடும். வெதரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக சேஞ்ச் வந்திருக்கு. இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே புரட்டி போட போகுது. ஏன்னா வந்து சில சதர்ன் ஸ்டேட்லலாம் வந்து 4 inches ஸ்னோ இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அல்பனி நியூயார்க்கில் இருக்கீங்க, உங்களுக்கு 4 inchesலாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே காலாலே தட்டி விட்டுரு போயிடுவீங்கல்ல 4 inches ஸ்னோலாம் உங்களுக்கு. நம்ம நார்த் ஈஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு ரோட்லாம் சால்டடா இருக்கும், அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால ஸ்னோ ரிமூவல் வந்து சீம்லெஸ்ஸா வச்சிருப்பாங்க. அடிச்ச மாதிரியே இருக்க, ஸ்னோ அடிச்சுட்டே தான் இருக்கும், ஆனா கிளீன் ரோடு கிளீனாவே இருக்கும் எப்பவுமே. மேக்ஸிமம் அங்கே உள்ளவங்களுக்குலாம் ஸ்கேட்டிங் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, ரோடெலாம் ஐஸ் இருந்தாலும் அப்படியே போயிடுவீங்க. டாலர்ஸ்லாம் இதுக்காக வந்து பயங்கரமாக ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 4 நாளாக இன்னும் நிறைய பேர்லாம் வந்து வடமாவெலாம் அரைச்சி வச்சு மிளகா பஜ்ஜிலாம் போட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. வர வேண்டிய ஸ்னோ தான் அப்படிங்கிற மாதிரி சாப்பாடெலாம் சமைச்சு வச்சு இல்லை எங்கே பார்த்தாலும் அந்த ப்ரிப்ரேஷன் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. மிக முக்கியமாக வந்து நான் ஏர்போர்ட்டில் இப்போது வீடியோ பார்த்துட்டு நிறைய நியூஸ் சேனலும் வந்திருக்கு. நிறைய டெல்டா ஏர்லைன்ஸ் வந்து ஃப்ளைட் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய ஏர்லைன்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறாங்க த்ரூ அவுட் த வீக்கெண்ட் அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்களே ரீஷெடியூல் பண்ணி தருவாங்களா, இல்லை டோக்கன் மாதிரி இல்லை ஏதாவது கூப்பன் மாதிரி கொடுத்துருவாங்களா, எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும்? மேஜர் ஏர்போர்ட் இப்போ நம்ம சவுத்தில் எடுத்துட்டீங்கன்னா டீப் சவுத்தில் இருக்கிறது வந்து டாலஸ், டென்னிஸ்ல இருக்கிற மெம்பிஸ் அண்ட் நேஷ்வில் இருக்குது. அப்புறம் நம்ம லிட்டில் ராக்ஸோ, ஜாக்சன் அண்ட் தென் பர்மிங்ஹாம் ஏர்போர்ட் எல்லாமே வந்து இம்பாக்டட் இப்போதைக்கு சவுத்ல. அதான் கிரிட்டிக்கலி இம்பாக்டட். ஏன்னா ஐஸ்னால. ஸோ ஐஸ் வந்து டிஐசிங்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஃபிளைட் லேண்டிங்கோ ஃபிளைட் டேக் ஆஃபோ வந்து த மோஸ்ட் கிரிட்டிக்கல் பார்ட். அதுல அந்த பக்கம் இருந்து டிராவல் பண்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதாவது 24, 25, 26 வரைக்கும். அதுக்கப்புறம் சவுத் ஈஸ்ட் எடுத்து காரிடார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்லாண்டாவும் நார்த் கரோலினாவும் இருக்குது. அட்லாண்டா தான் ஒன் ஆஃப் த மேஜர் ஹப். ஸோ அதை கனெக்ட் பண்ணி நீங்க இன்டர்நேஷனல் டிராவல் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இம்பாக்ட் வந்து கட்டாயம் அதிகமா இருக்குது. ஏரியா வந்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட், நியூயார்க், ஜேஎஃப்கே, அந்த நியூயார்க் அண்ட் தென் பாஸ்டன் ஏர்போர்ட்டும், பிலடெல்பியா, அது இல்லாம வாஷிங்டன் டிசி ஏர்போர்ட் ஐஏடியும் இருக்குது. ஸோ இதுலயும் வந்து இம்பாக்ட் வந்து சிக்னிஃபிகண்டா இருக்கும். 24, 25, 26 இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இப்போ என்ன நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, நம்ம இப்போ நீங்க ஃபிளைட் வந்து டொமஸ்டிக் பண்ணியிருந்தீங்களோ இல்ல இன்டர்நேஷனல் டிராவல் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து ஃபிளைட் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏர்லைன் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்க செக்இன் இதுல போய் உங்க ஃபிளைட் ஸ்டேட்டஸை போய் பாருங்க. பார்த்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நீங்க ரீரோட் பண்ணிக்கலாம். அதுலயே வந்து கேட்கும் இந்த ஆப்ஷனை வந்து மாத்திக்கிறீங்களா அப்படின்னு. அந்த ஆப்ஷனை மாத்தணும்னு நீங்க அங்கேயே அக்செப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க யாரையும் கால் பண்ணணும்னு தேவையில்ல. அப்படி இல்லை எனக்கு அந்த சேஞ்ச் வேண்டாம், எனக்கு வேற மாதிரி வேணும் அப்படின்னீங்கன்னா ஏஜென்ட்ஸை கால் பண்ணி இதை மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. முக்கியமானது என்னன்னா, நீங்க நாளைக்கு ஃபிளைட் வந்து டிலேயா கேன்சல் அப்படின்னு உங்க டிராவல் டிலே வந்து வித்தின் 14 டேஸ்க்குள்ளதான் இருக்கும். நான் இப்போ போகல, எனக்கு வந்து 3 மாசம் கழிச்சு போகணும் அப்படின்னீங்கன்னா அது வேலிட் கிடையாது. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அவங்களோட பாலிசி என்னன்னா வித்தின் 14 டேஸ் நீங்க எந்த வேரியேஷனும் பண்ணிக்கலாம், நாட் பியாண்ட் தட் அப்படிங்கிறது தான். நீங்க வந்து டிராவல் பண்ண சொல்ல சவுத் சைடை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் இப்போதைக்கு. நல்லா சொன்னீங்க. ஏன்னா என்ன ஓட்டுறோமோ காரோ ஃப்ளைட்டோ பெரும் பிரச்சனை இருக்கிறது ஐஸ் தான். ஒரு நபர் வந்து நல்லா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஐஸ்னாலே பிரச்சனை தான் அப்படின்னு. இந்த ஐஸ் இப்போ நிறையா பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை வச்சு சொல்லியிருந்தாங்க ஐஸ்னாலே இப்போ பிரச்சனை தான் அப்படின்னு. ஸோ இது சம்மந்தமான இன்னொரு விஷயமும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஐஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் சிட்டிசன் அப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எல்லா நேரமும் வந்து அந்த நபர்களால் வந்து பாஸ்போர்ட் தூக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது. ஸோ பாஸ்போர்ட்டுக்கு பதிலாக இங்கே ஒரு பாஸ்போர்ட் கார்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா?
ஸோ அது யூஎஸ் சிட்டிசன் எலிஜிபிளாக இருக்காங்கல்ல, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல உங்களுக்கு. பாஸ்போர்ட் கார்டு வந்து லேண்ட் டிராவல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். யூஎஸ் பாஸ்போர்ட் கார்டு அது வந்து ஆல்சோ பார்ட் ஆஃப் த ரியல் ஐடி. இப்போ லாஸ்ட் இயர் மேல இருந்து ரியல் ஐடி அப்ளை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து உங்களோட டிரைவர்ஸ் லைசன்ஸ் வந்து யூஎஸ் சிட்டிசனோ கிரீன் கார்டா இருந்தா ரியல் ஐடி அப்ளை பண்ணிக்கலாம். அதுல ஒரு ஸ்டார் இருக்கும் டிரைவர்ஸ் லைசன்ஸ். அது இருந்ததுன்னா ஃபெடரலி அப்ரூவ்டு. பாஸ்போர்ட் கார்டை இப்போ நீங்க புதுசா அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேனுவலா போய் தான் அப்ளை பண்ணணும். இப்போ உங்களோட பாஸ்போர்ட் எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட் வந்து வித்தின் 1 இயர்ல எக்ஸ்பயர் ஆகுது. யூஎஸ் பாஸ்போர்ட் வித்தின் 1 இயர் எக்ஸ்பயர் ஆகுதுன்னு நீங்க ஆன்லைன்ல ரெண்டுமே சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட் அண்ட் பாஸ்போர்ட் கார்டு ரெண்டு இருக்கு. அதுக்கு $30 அடிஷனல் ஃபீ வருது. அதை பே பண்ணிட்டு நீங்க வந்து ஆன்லைன்ல நம்மளுக்கு 15 மினிட்ஸ் தான் வேலை நடக்கும். உங்க எஸ்எஸ்என் கேட்கும், அந்த அப்டேட் பண்ணிட்டு உங்களோட நேச்சுரலைசேஷன் சர்டிபிகேட் அந்த ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ண போதும். வேற எதுவுமே தேவை கிடையாது. இமீடியட்டா இது பண்ணும். 2 to 3 டேஸ்ல வந்து ப்ரூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு வீட்டுக்கு மெயில் பண்ணிடுவாங்க. ஸோ பாஸ்போர்ட் கார்டு வந்து ஒன் ஆஃப் த ரியல் ஐடி. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கனடா பார்டர் கிராஸ் பண்ணுமோ, மெக்சிகோ சைட்ல பார்டர் கிராஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா லேண்டுக்கு தான் பாஸ்போர்ட் கார்டு யூஸ் பண்ண முடியும். ஃப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க, ஃபிளைட் ஏறணும்னு நினைச்சீங்கன்னா அது யூஸ் பண்ண முடியாது. மீன்ஸ் டொமஸ்டிக் யூஸ் பண்ணலாம், இன்டர்நேஷனலுக்கு யூஸ் பண்ண முடியாது. கரெக்டா? ஆமா, டொமஸ்டிக்கு ஃப்ளை பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பட் லேண்ட்ல அடுத்த கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். லேண்ட்ல வந்து நம்ம இப்போ மெக்சிகோ போயிட்டு வரோம், கனடா போயிட்டு வரோம்னா யூஸ் பண்ணலாம். அதுமாதிரி டொமஸ்டிக் வந்து யூஎஸ்ஏக்குள்ளே யூஸ் பண்ணலாம். அண்டு சில நேரங்கள் வந்து ஃபெடரல் பில்டிங்ஸ்குள்ளே நம்ம போகிறதுக்கே வந்து கார்டு கேட்பாங்க. அதுக்கு கூட வந்து இந்த பாஸ்போர்ட் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாஷிங்டன் டிசில எல்லாம் எங்கேயாவது நீங்க ஃபெடரல் பிசினஸ் ட்ரிப்புக்கு போவீங்க, அதெல்லாம் வந்து உங்களோட பாஸ்போர்ட் கார்டை வந்து ஐடியா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து 10 இயர் வேலிடிட்டி இருக்கும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். பாஸ்போர்ட் கார்டுங்கிறது கண்டிப்பாக வந்து யூஎஸ் சிட்டிசன் தான் எலிஜிபிள். க்ரீன் கார்டோ விசா ஹோல்டர்ஸோ எலிஜிபிள் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிளாக இருக்கும்போது தயவு செஞ்சு வாங்கி வச்சிங்க. அதுவும் இந்த நேரங்களில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ரியல் ஐடியை கம்பேர் பண்ணும்போது பாஸ்போர்ட் கார்டுங்கிறது இன்னொரு ஸ்டெப் மேலே. ஏன்னா வந்து பாஸ்போர்ட் கார்டு ஒன்லி ஃபார் யூஎஸ் சிட்டிசன். ஸோ நீங்கள் ஐஸ் ஆஃபீஸர் ஸ்டாப் பண்ண கூட நீங்கள் பாஸ்போர்ட் கார்டு காமிச்சிங்கன்னா ஓகே யூ ஆர் யூஎஸ் சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ரியல் ஐடின்னு பார்க்கும்போது ஈவன் வந்து விசா ஹோல்டர்ஸ் கூட தராங்க, ரியல் ஐடி தராங்க. க்ரீன் கார்டு விசா ஹோல்டர்ஸ் அண்ட் யூஎஸ் சிட்டிசன்ஸ்க்கு தராங்க. விசா ஹோல்டர்ஸ்க்கு வந்து சில ஸ்டேட்டில் பார்க்கும்போது பிரகாஷ் ப்ரோ விசா ஸ்டாம்பிங் வந்து வேலிடாக இருக்குங்கிறாங்க. சில ஸ்டேட்டில் இல்லை இப்போ H1B I-797 பெட்டிஷன் வேலிட் போதும் அப்படிங்கிறாங்க. அதில் கொஞ்சம் வந்து குழப்பம் இருக்க தான் செய்யுது. பிஎம்இ பொறுத்த வரைக்கும் அது வேரி ஆகுது. அந்த ஸ்டேட்டுக்குமே வேரி ஆகுது. அந்த ஸ்டேட்டில் ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ்க்கு மீன்ஸ் எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் எல்லா ரூலும் தெரிஞ்சிருக்கணும்னு வேறு இல்லை இல்லையா? சில ஆஃபீஸர்ஸ் ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க, சில ஆஃபீஸர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க எங்கள் ஸ்டேட்லேயே பார்க்கும்போது. ஸோ அதனால் அந்த ஒரு குழப்பம் இருக்குது. ரியல் ஐடியில் வந்து ஸ்டாம்பிங் வேணுமா வேணாமாங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. அதை வந்து நீங்கள் இப்போ க்ரீன் கார்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரியல் ஐடி வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த காலகட்டத்தில் போயிட்டுருக்கு. மீன்ஸ் ஐஸ் ரைட்லாம் வந்து நிறையா போயிட்டுருக்கிறதுனால அதுவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ரியல் ஐடியில். அது இப்போ க்ரீன் கார்டு வச்சுருந்தீங்க, இந்தியன் பாஸ்போர்ட்டாக இருக்கோ வேறு கண்ட்ரி பாஸ்போர்ட்டாக இருந்தாலும் சில கண்ட்ரிக்கு நீங்க குளோபல் என்ட்ரி கார்டையும் வந்து ரியல் ஐடியா யூஸ் பண்ணலாம். ஸோ குளோபல் என்ட்ரி கார்டை நீங்க அப்ளை பண்ணலாம். இப்போ அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அந்த சில கிரெடிட் கார்டு வந்து ஒரு $130 வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அது ரியல் ஐடி யூஸ் பண்றோம். அந்த சேம் டைம் இந்த TSA அப்ரூவலும் அதுல இருந்து கிடைக்கும். ஸோ நீங்க வந்து லாங் லைனையும் அவாய்ட் பண்ணி போற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். குளோபல் என்ட்ரி கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓ வா, சூப்பர், நல்ல விஷயம். ஸோ இந்த குளோபல் என்ட்ரி கார்டு யூஸ் பண்ணும்போது நம்ம இமிகிரேஷனே ஸ்கிப் பண்ணலாம் இல்லை? தனி ஆமா, இமிகிரேஷன் லைன்ல போக வேண்டாம். அது என்ன பண்ணோம்னா உங்களோட லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் வச்சு நீங்க அங்க லோட் பண்ணச்சுலே ஃபிளைட் டேட்டா வந்து லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க ஃபிளைட் டேட்டா லோட் பண்ண உடனே இங்க இமிகிரேஷனுக்கு வந்து இங்க ஏர்போர்ட்டுக்கு வர்றாங்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆயிடும். ஸோ நீங்க வந்த உடனே உங்க ஃபேஸை காமிச்சோன்னா உங்களை ஐடென்டிஃபை பண்ணி நீங்க வர்றீங்க அப்படின்னு அங்க இருக்கும். உங்களை நீங்க போகலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க. இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. வந்த உடனே வாக் அவுட் பண்ணிடலாம், நேர வெளியே வந்து போயிட்டே இருக்கலாம். ஃபேஸை பார்த்த உடனே அதை ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணிக்கிறோம். ஃபிளைட் டேட்டா வந்து மேட்ச் பண்ணோம், வெளியே விடுறோம். ஃபிளைட் டேட்டால வந்து நேம மாத்தி போட்டுருந்தீங்கன்னா இங்க நிப்பாட்டி விட்டுரும். உங்களை மேனுவல் ரிவ்யூ தேவைப்படும். மேனுவல் ரிவ்யூ அது ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். நீங்க லாங் லைன்ல இருக்க தேவைப்படாது. சில டைமா மாற்றி அனுப்பி விட்டுருவாங்க. அது ஒன்றும் அவ்வளோ சிரமங்கள் இருக்காது அதில். ஸோ இந்த குளோபல் என்ட்ரிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கிப் பண்ணிட்டு சீக்கிரமாக போகிறதுக்கு அந்த இமிகிரேஷன் அண்ட் பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குளோபல் என்ட்ரியில் இன்னொரு விஷயம் இருக்குது. அதில் வந்து தரோ செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க. நம்ம பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க. BUI இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு குளோபல் என்ட்ரி கிடைக்காது. ஏதாவது கோர்ட் அஃபென்சஸ் எல்லாம் கேசஸ் இருந்தது, சில சார்ஜஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஆக்சுவலாக கொடுக்கவே மாட்டாங்க. ஓகே.
ஆமா. தேங்க்ஸ் பிரகாஷ் ப்ரோ. நிறைய விஷயம் வந்து தொட்டு பேசியிருந்தோம். ட்ராவல் ஆரம்பித்து பாஸ்போர்ட், நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டில் ஆரம்பித்து யூஎஸ் பாஸ்போர்ட் கார்டு, குளோபல் என்ட்ரி அண்டு ரியல் ஐடி நிறைய இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் நானுமே கற்றுட்டேன் உங்களால். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் நேரத்துக்கு. எகெயின் வந்து வின்டர் ஸ்டார்ம் வரப்போது. நீங்கள் உங்கள் சொல்ல தேவையில்லை. நீங்கள் வந்து ஏன்னா நீங்களாம் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட் இந்த விஷயத்தில். ஆல்பனியில் நியூயார்க்கில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வின்டர் ஸ்டார்ம்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. பட் ஸ்டே வார்ம் அண்ட் ஸ்டே சேஃப் பிரகாஷ் ப்ரோ. ஓகே, நன்றி பிரேம். தேங்க்ஸ் ப்ரோ.